நான் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும்னு நினச்சேன். சரி பரவாயில்ல விடு, நான் கிளம்புறேன். அப்புறமா உனக்கு எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு நீ கால் பண்ணு, நான் உடனே வரேன். இப்போ கிளம்புறேன். அம்மா, ஒருவேளை அருணுக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிருக்குமா என்ன? நம்ம சௌமியாவை வீட்ல இருந்து. உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? எனக்கு தெரிஞ்சு மல்லிகாவும் சுமதியும் அருணுக்கு கதையை ஃபுல்லா சொல்ல போறதில்ல. ஒருவேளை சொன்னாலும் அப்படியே அவங்க உண்மையை சொன்னாலும் நாம அந்த வீட்டுக்கு போனோமா என்ன? அம்மா பாட்டி, இது உங்களோட வேலைதான் எனக்கு நல்லாவே தெரியும். அன்னைக்கு நான் சௌமியா கிட்ட போன்ல பேசும்போது நீங்க கேட்டுட்டீங்கல்ல, அதனால தானே உண்மை தெரிஞ்சது. வாய முடு. சின்ன பையன் மாதிரி இரு. பெரியவங்க பேசும்போது தலையிடாத. நீ எங்க பேச்சு கேட்டுக்கிட்டு இருந்தியா? ஆமா, நான் இப்ப சின்ன பையன் தான். ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்களை மாதிரி கெட்டவங்களாக மாட்டேன். நீ ரூமுக்கு போடா. போ. சிண்டு, யாராச்சும் பாட்டி கிட்ட இப்படிதான் வாயாடுவாங்களா என்ன? உள்ளவா சொல்றேன். சிண்டு, நாட் பேட் வருண். அருண் கிட்ட சௌமியாவை பத்தி சொல்லி நல்ல வில்லன் வேலை பார்த்துட்ட. சுமதிக்கு திருநங்க வராங்கங்கிற செய்தியை சொல்லி அவ கூட ஒரு புது ஆரம்பத்தை ஆரம்பிச்சிட்ட. சபாஷ் வருண், சபாஷ். கில்லாடிங்களுக்கு மத்தியில இருந்து நீயும் நிறைய விஷயத்த கத்துக்கிற. சபாஷ்டா. எங்க போன? அது நாங்க கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வரலான்னு போனோம். சுத்தி பார்க்க போனியா? சுத்தி பார்க்க போனியா இல்ல வீட்டு வேலை செய்யறதுக்காக போனியா? நீ வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? நான் தான் சம்பாதிக்கிறேன்ல. ஒரு வேலை பணம் பத்திரம் என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வேற ஏதாவது வேலையை பார்த்திருப்பேன். நீ ஒரு உண்மையை புரிய வச்சுட்ட சௌமியா. நான் தனியா இந்த குடும்பத்தை சமாளிக்கவும் உன் தேவையை நிறைவேற்றவும் தகுதி இல்லாதவன். நீ அதனால தானே வேலைக்கு போன? அருண், அது இது புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கு நடுவில் நடக்கிற விஷயம். யாரும் தலையிட வேண்டாம். சௌமியா, நான் உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு பதில் வேணும். எதுக்கு நீ வேலைக்கு போன? வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? அது வந்துங்க, நானும் உங்களுக்கு துணையா இருக்கணும் தான் முயற்சி பண்றேன். எனக்கு உங்க தகுதி மேலாம் சந்தேகம் இல்லைங்க. நீங்க எப்படிப்பட்டவர்னா, நான் என் வாழ்க்கையில விழுந்தாலும் எனக்கு கை கொடுத்து, என் வாழ்க்கையில என்ன முன்னேற்றி எனக்கு தைரியத்தை கொடுத்து எனக்கு ஒரு துணையா நிப்பீங்க. ஆதித்யா நம்ம 2 பேரோட இதய துடிப்புங்க. அவனை திருப்பி கொண்டு வரதுக்கு நீங்க மட்டும் எதுக்காக தனியா உழைக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக நானும் வேலை செஞ்சாகணும். இதுல எந்த தப்பும் இல்லைங்க. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருப்போம், ஒருத்தருக்கு ஒருத்தர் சக்தியா இருப்போம். ஒருவேளை நான் செஞ்சது தப்புன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்புறம் நான் இந்த நொடியில இருந்து வீட்டை விட்டு போக மாட்டேங்க. நீ சொன்னது சரிதான். என் கூடவே வேலையும் செய். ஆனா நம்ம வீட்டு வேலையை செய். இன்னொருத்தர் வீட்டு வேலை செய்ய வேண்டாம். நீ எந்த வீட்டுக்கு ராணியா இருக்கியோ அந்த வீட்டுக்கு வேலை செய். பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு என் வேலை மட்டும் போதும். நீ என் மேல அன்பை மட்டும் காட்டு. அது போதும் சௌமியா. तेरे सजदे में सर झुकाऊं, मुझे